ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூனம் சேரீ. அதாவது இந்த சேரீ துணி வந்து பார்த்திங்கன்னா கொலன்னு இருக்கும். அந்த சேரீயை வந்து ப்ளவுஸை வந்து எவ்வளோ நீட்டாக தைக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக 2 துணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் கட் பண்ணி வச்ச துணி. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து. பாருங்கள், இது வந்து உள்பக்கம் டீஸ் மார்க் போட்டுட்டேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டிஃப்னஸ்க்காக லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா உள்ளதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சுட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல இந்த சிசர் மார்க்லேருந்து சிசர் மார்க் நிற்கும். இதை நல்லா விரலை வச்சு நல்லா நீ விட்டுருங்க. அப்போ தான் நேராக தையல் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இது மாதிரி தூக்கி வச்சுட்டு அந்த விரலை வச்சு நீ விட்டு பார்த்தீங்களா, அது நேராக தையல் போட்டுடலாம். பாருங்கள், இந்த இடத்துல சிசர் மார்க் இருக்குது. இந்த இடத்துல சிசர் மார்க் இல்லை. சிசர் மார்க் வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. சரிங்களா? நம்ம எந்த சைடு முடிச்சிருக்கோமோ இது வந்து பேக் சைடு. அடுத்து பாருங்கள், பேக் சைடில் தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஸ்டிஃப்னஸ்க்காக லைனிங் கிளாத்து. பாருங்கள், மார்க்கு போட்டது வந்து உள்பக்கமாக இருக்குது. பாருங்கள், பேக் சைடில் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம தைக்கும் போது பேக் சைடில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லைனிங் கிளாத் ரைட் சைடு திருப்பிட்டு மேல் தையல் போட்டுடலாம். இதுலேயும் ரைட் சைடு திருப்பிட்டு மேல் தையல் போட்டுடலாம். பாருங்கள், லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளிட்டு ஒரு குதிரை கேப் போட்டு ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்கள், அந்த தையல் போடும்போது பின்னாடி துணியை வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். லைட்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், பட்டியல் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம சுற்றிக்கு ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சுற்றிக்கு தையல் போட்டோம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் போட்டுருங்க. இதே மாதிரி இந்த பட்டிலையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதில் சிசர் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், 2 பட்டி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 பட்டியும் ஒன்று போல் வரணும். சரிங்களா? பாருங்கள், கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. அடுத்து நம்ம கழுத்தோட கிராஸ் பீஸ் தைச்சிடலாம். கிராஸ் பீஸ் டைம் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகி டைம் வேணும். ஸ்டார்ட் பண்ணும்போது முடியும் போது நல்லா கட்டி விட்டுருங்க. நம்ம கழுத்து அகலத்துக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நீட்டமாக கட் பண்ணி எடுத்தாச்சு கிராஸ் பீஸு. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து ஒன் சைடு வந்து ஜாயின் இருக்குது. அதை பாருங்கள், இந்த மாதிரி கரை பீஸ் எடுத்து கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு இப்படி ஒரே தையலில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவங்க ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பீஸ்லையும் ஜாயின் பண்ணிடலாம். கரை பீஸ் எடுத்திங்கன்னா நம்ம ஒரே தையலில் தையல் போட்டுடலாம். இல்லைனா நம்ம 2 தையல் போட வேண்டியிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். அதனால் கரை பீஸ் எடுத்து
ஒரே தையில் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிசர் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் கீழ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக கோடு இருக்குது. இந்த இடத்த வச்சு விரல வச்சு நல்லா நீட் விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் இதான் ஸ்லீவோட மெயின் கிளாத்து. சரிங்களா, இதில் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இது வந்து கெட்ட பக்கம். சரிங்களா, பாருங்கள் வெளிப்பக்கத்தை மேல் பக்கம் வச்சுட்டேன். பாருங்கள் இந்த ஸ்லீவ் ஒர்க் போகுது ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள் லைனிங்கில் வந்து இது வந்து வெளிப்பக்கம். சரிங்களா, மேல் பக்கம் வச்சுருக்கிறேன். இதை கீழே சிசர் மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக விரல வச்சு நீ விட்டுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் தையலாக போட்டுடலாம். பாருங்கள் இது வந்து ஸ்லீவு. இதில் வந்து சிசர் மார்க் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்து தைக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த சிசர் மார்க் இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் தையல் போடாச்சு. அடுத்து பாருங்கள் இந்த ஸ்லீவோட கரை பீஸ் இருக்குது. அது இந்த கரை பீஸ் வந்து இருக்க வேண்டாம். இந்த இடத்துல சுருக்காக வரும். அதனால் கரெக்டாக கரை பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பி மேல் திருப்பிட்டுருங்க. அதே மாதிரி இதுலேயும் கரை பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு மேல் தையல் ஒன்று போட்டு விட்டுருங்க. சரிங்களா, மேல் தையல் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்து மேலே சுற்றிக்க ஒரு தையல் போட்டுருங்க. லைனிங் கிளாத்தை ஒட்டி சுற்றிக்க தையல் போட்டுட்டு மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன் கிளாத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தில் இருக்க சிசர் மார்க்கெட்லாம் மெயின் கிளாத்லேயும் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெண்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்தால் தான் கரெக்டாக வரும். பட்டி மாதிரி ஆப்போசிட்டாக தான் வரணும். பாருங்கள் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. பாருங்கள் இந்த இடத்துல சிசர் மார்க் இருக்குது. இதை டீஸ் மார்க் இண்டு மார்க் பண்ணி பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி உள் பக்கமும் பண்ணிட்டுருங்க. இதுலேயும் பாருங்கள் உள் பக்கத்தை டீஸ் மார்க் பண்ணிட்டுருங்க. இதுதான் உள் பக்கம். சரிங்களா, பாருங்கள் இதை அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு பாருங்கள் இங்கே டீஸ் மார்க் இருக்குது. இதுலேயே மேல் பக்கம் டீஸ் மார்க் தெரியுற மாதிரி வச்சுட்டு சுற்றிக்க தையல் போட்டுடலாம்.
பாருங்கள், இந்த சேரீ பூனம் கிளாத்தில் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா சேரீ வந்து லைனிங் கிளாத் இருக்கக்கூடாது, அப்படி ஃப்ரீனஸ்ஸாக விட்டு தைக்கணும். சரிங்களா? அப்படி ஃப்ரீயாக விட்டு தைச்சிட்டு பாருங்கள், சுற்றிக்கு தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட அமைப்பே மாறிடும். லைனிங் கிளாத் இருக்க சிரமத்தை மெயின் கிளாத்லேயே சேர்த்து பண்ணிவிட்டுங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தனியாக போயிடும். அதனால் பாருங்கள், இந்த இடம் இங்கே மார்க் இருக்குது. இதுக்கு 3 மார்க் நடுவு சென்டரில் பாருங்கள், தையலை வந்து 5 வச்சுட்டு தையல் போட்டுருங்க. இப்போ அந்த தையல் போட்டுட்டு இப்போ நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா அந்த துணி வந்து விலகாது. டாட் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி டாட் பிடிக்கன்னு. ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம கொக்கி பண்ணி டாட் பிடிக்கலாம். பாருங்கள், இந்த டாட் பிடிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் ஷேப் டாட் பிடிக்கலாம். பாருங்கள், ஆம்கோல் ஷேப் முடிச்சாச்சு. ஆம்கோல் டாட்டில் தையலில் பார்த்தீங்கன்னா 2 தையல் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நம்ம இந்த உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், கப் ஷேப் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து பாருங்கள். இந்த தையல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போடாமல் தைச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து தனியாக வந்துடும், பூனம் கிளாத்து மட்டும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தையலை போட்டு போடுங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பென் ஷீட் 2 ரெடி பண்ணிட்டோம். கப் ஷேப் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல சிதமாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ஷேடு, இது ஃப்ரண்ட் ஷேடும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே தையல் மாதிரி தையல் போட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் பக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், பேக்கோட லென்த்தும் ஃப்ரண்டோட லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள். வச்சு கட் பண்ணி பார்த்துட்டேன். நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் ஷேடையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ரெண்டு இப்படி வச்சுட்டு வாங்க. போட்டாச்சு. பட்டியில் சைடில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு எப்போதுமே ஒரு பக்கமாக கட் பண்ணியிருப்போம். எடுத்தாச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு 2மே ஜாயின் பண்ணிட்டோம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட நீட் ஃபினிஷ் பாருங்கள், கப்பு ஷேப் நேச்சுரல் வந்துருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம இதை உள் பக்கமாக ஓவர்லாக் போட்டுட்டு கொக்கி பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், படியை வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பிசரை வந்து மேல் பக்கம் தள்ளிட்டு ஒரு மேல் தையல் போட்டுருங்க. இந்த மேல் தையல் போட்டால் தான் கப்போட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இதுலேயும் தையல் போட்டுடலாம். தையல் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி இதை கட்டணும். கொக்கிப்பட்டி வீப்பட்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொக்கி வீ கட்டணும். சரிங்களா? பாருங்கள், ரைட் சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டி வைக்க போகிறேன். கொக்கிப்பட்டிக்கு பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த மேல் வச்சு குதிரை இட கேப்பில் தையல் போடுறேன். ஒரு 4 இன்ச்சில் பிடிச்சிக்கணும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளீட் எடுத்துச்சுங்க. மேல் தையல் ஒன்று போட்டுருங்க. மேல் தையல் போட்டு பாருங்கள். இதை அப்படியே உள் பக்கம் மடிச்சுட்டு இந்த பக்கம் மடிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. குக்கிப்பட்டியோட நீட்டாக வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் ஷேப் நச்சு வந்துருங்க பாருங்கள். அடுத்து நம்ம இதில் வீப்பட்டி தைச்சி விட்டுடலாம் பாருங்கள். வீப்பட்டி தைக்கிறதுக்கு அதே மாதிரி டபுள் பீஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த வீப்பட்டி பார்த்திங்கன்னா உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்பணும். இந்த இடத்துல மேல் தையல் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள். இதை அப்படி உள்பக்கம் மடிச்சுட்டு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மடிச்சு விட்ருங்க. சரிங்களா? பாருங்கள். கீழ்ப்பக்கம் தையல் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு கொக்கி கட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு வீ கட்டியாச்சு. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு எம்மிங் பண்ணது கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொக்கி, 2வது கொக்கி, 3வது கொக்கி, 4 கொக்கி இந்த கொக்கிக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து கேப் வந்து ரொம்ப கூட கிடைக்கும். பாருங்கள். இந்த மாதிரி வீ கட்டி விட்டுருலாம். இந்த வீ கட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது முடியும் போது நல்லா கட்டி விட்டுருங்க. பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வீ கட்டும் போது மேலே தள்ளி கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணும்போது அந்த வீ வந்து மறைஞ்சிரும். சரிங்களா? அந்த எம்மிங் பண்ண கேப் போட்டுட்டு கீழ் பக்கமே கட்டி விட்டுருங்க. டைப் கூட எடுத்துடலாம். பாருங்கள். வி ஷேப் வந்து கட்டி விட்டாச்சு. அடுத்து பாருங்கள். இது இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள். நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள். அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து வீப்பட்டி சைடு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருவேன். பாருங்கள். இந்த வீப்பட்டி ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல இதோட மார்க் பண்ணிங்க. இதுதான் மார்க் கலர். சரிங்களா? அதே மாதிரி கொக்கிப்பட்டி சைடும் மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள். கரெக்டாக ஸ்டார்டிங் மைண்டில் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பேக் சைடு தைச்சிடலாம். பாருங்கள். பேக் சைடு தைக்கிறது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருப்போம். அதை கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு கண்ணு வச்சு நம்ம நீ விட்டுருங்க. அடுத்து பாருங்கள். பேக் சைடு தைக்கிறதுக்கு இது வந்து உள் சைடு. சரிங்களா? உள் சைடு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக பேக் பீஸ் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள். பேக் பீஸ் வச்சாச்சு. சுற்றிக்கு எல்லா பக்கமும் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள். செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த நடு சென்டரில் ஒரு பின் பண்ணி விட்ருங்க. அடுத்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர் நடு சென்டர்லேயும் ஒரு பின் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா இப்போ தான் தையல் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நல்லா தைக்க தெரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி பின்மணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் போட ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துலையும் சுருக்கு வராது. சரிங்களா? இப்போ நம்ம சுற்றிக்கு தையல் போட்டுடலாம். இந்த சுற்றிக்கு எக்ஸ்ட்ரா தையல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா தையலை கொஞ்சம் பெருசாக வச்சு தையல் போடுங்க.
இந்த வளைவு டேனிங்கில் கொஞ்சம் மெதுவாக தையல் போடுங்க. போனும் சரி எப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் மீன்கள் ஜாயின் பண்ணும்போது சுருக்காக வரும். அந்த சுருக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பின்முடி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம மெயின் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, மெயின் கிளாத் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து லைனிங் கிளாத்தில் இருக்க சிஸ்டம் இருக்கலாம் மெயின் கிளாத்தில் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் ஃபோல்டிங் வந்து மடிச்சு தைச்சிடலாம். மடிச்சு தைக்கிறது எப்படின்ட்டு மடிச்சு தைக்கிற இந்த இடத்துல இருக்குது சென்டராக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நடு சென்டரை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். டேரெக்டாக நம்ம டபுளில் மடிச்சோம்னா சுருக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு தையலில் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் முடி பிடிங்க. அதை வரல கரெக்டாக சென்டரில் மடிச்சிட்டு வெள்ளை வச்சு நல்லா நீ விட்டுருங்க. அதை மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரமாக தையல் போட்டு அடுத்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கிறது ஏற்கனவே கட் பண்ணும்போது மார்க் போட்டிருக்கோம். அந்த மார்க்கை ஊசி வச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி உள் பக்கம் மார்க் பண்ணிவிட்டுலாம். கரெக்டாக இப்போ மார்க்லேயே நம்ம டாட் பிடிச்சி விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 6 கேப் போட்டு டாட் பிடிச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் டாட் பிடிச்சிடலாம். டாட் வந்து இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சே ஆகணும். அப்போ தான் ப்ளவுஸோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், டாட் பிடிச்சாச்சு பேக் சைடு. இப்போ பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அவ்வளோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் பேக் சைடில் பிடிச்சிட்டு பேக் சைடையும் அளந்துக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல வருது, இதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி நம்ம அரஞ்சு கேப்பட்டிருக்கோம். கரெக்டாக அந்த அரஞ்சு கேப்பில் கிளி போட்டுடலாம். ஷோல்டர் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் டிச் போட்டுருவோம். இப்போ நம்ம ஷோல்டரை ஓவர்லாப் போட்டுடலாம். பாருங்கள், ஷோல்டர் வந்து ஓவர்லாப் போட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பிசரை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ் மார்க் போட்டிருக்கோம். அதை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு பாருங்கள், நடு சென்ட்ரு சரிங்களா, இதுதான் நடு சென்ட்ரு வச்சுட்டு பாருங்கள் அப்படி தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் மார்க்ஸ் கரெக்டாக இருந்தால் அப்படிங்கிறத சின்ன செக்அப் பண்ணிங்க. பாருங்கள் கரெக்டாக தான் வருது. அப்படி நம்ம ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கேப்பில் அப்படி பிடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அப்படி தையல் போட்டுடலாம்.
சிஸ்டம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக ஒரு தையல் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும் கேப்பில் ஒரு 4 இன்ச்சு அது மாதிரி கூட வாங்கிக்கிறது. அதனால் 2வது தையல் போடும்போது அது சின்ன சின்ன கேப்லாம் சரிங்க இருக்குங்க. ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சுருக்கு வராது. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்து பாருங்கள், எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லை. இதே மாதிரி இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் நம்ம வந்து 2 சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த இடத்துலையும் சுருக்கில்லை, நீட்டாக வந்துருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து உள் சைடு உள் பக்கம் ஓவர்லாப் போட்டுடலாம். பாருங்கள் ஸ்லீவ் வந்து உள் சைடு ஓவர்லாப் போட்டாச்சு. அடுத்து நம்ம கழுத்துங்க வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். பாருங்கள் ஏற்கனவே கிராஸ் ஃபினிஷிங் தச்சு வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம ஒரு 4 இன்ச்சு தான் கேப் விட்டுருக்கோம். அந்த 4 இன்ச்சு கேப்பில் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. கழுத்து பீஸையும் சரி இந்த கிராஸ் பீஸையும் சரி இழுக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரீயாக அப்படியே இருக்கணும். இந்த கேப் குதிரை பிடிப்போம் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த 4 இன்ச்சு கேப்பை ஒன்று போல் பிடிக்கணும். ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைய பிடிக்கக்கூடாது. பாருங்கள் இந்த வர இடத்துல இதை ஓப்பன் பண்ணிவிட்டு விரல் வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. இதே மாதிரி ப்ளவுஸ் எண்டு வரைக்கும் 4 இன்ச்சு கேப்பில் ஒன்று போல் தையல் போட்டுருங்க. பாருங்கள் 4 இன்ச்சு கேப்பில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக ஒன்று போல் பிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் லைனிங் ப்ளவுஸில் இந்த டேனிங்கில் வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு விரல் வச்சு நல்லா நீவிட்டு அந்த 4 இன்ச்சு ஃபோல்டிங் அப்படியே மடிச்சு உள்ள விட்டுருக்கேன். மெயின் கிளாத்தில் படாத அளவுக்கு கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தில் ஓரத்தில் தையல் உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எண்டு வரைக்கும் தைச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த டேனிங்லேயும் கட் பண்ணிட்டுருங்க. அப்படியே 4 இன்ச்சு ஃபோல்டிங் மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள் இந்த டேனிங்லேயும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு கூட நம்ம இடத்துல எப்போது போல் மடிச்சு வச்சுருக்கேன். இந்த இடத்துலையும் வளைவில் கட் பண்ணி விட்டுட்டு ஃபோல்டிங் பண்ணி விட்டுடலாம். இது சாதா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேனிங்கில் வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து பெருசாகிடும். லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் கட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் ஃபோல்டிங் பண்ணிட்டு உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து அப்படி பாருங்கள் நான் வந்து கழுத்தில் வந்து நீங்கள் எம்மிங் பண்ணணும்னா எம்மிங் பண்ணுங்கள். நான் வந்து டபுள் தையல் போடாமல் என்ன பண்ண பாருங்கள். கரெக்டாக இந்த உள்பக்கம் மடிச்சுட்டு இதை அப்படியே உள்பக்கம் மடிச்சுட்ருவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் தான் ஃபஸ்ட் தையல் போடணும். ஃபஸ்ட்டு நான் ஓரமாக தான் தையல் போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு தையலும் சரி நான் 2வது தையல் போடும்போதும் மேல் பக்கம் வச்சு தான் தையல் போடுவேன். உள் பக்கம் வச்சு தையல் போட மாட்டேன். சரிங்களா? இந்த வளைவில் வந்து சுருக்கு வராத அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக கலரில் வச்சு எடுத்து கொடுத்து தையல் போடணும். பாருங்கள் எந்த இடத்துலையும் சுருக்கே வரல. பாருங்கள்
முடியும் போது இதையும் கரெக்டாக இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டபுள் தையல் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு புது ரெடை கேப் போட்டு இன்னும் தையல் போடுறேன். இந்த ரெண்டாவது தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா சுருக்கு வராமல் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் சுருக்கு வரும், இந்த இடத்துல சுருக்கு வராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், டபுள் தையல் போட்டு விட்டேன். உள்பக்கம் வச்சு நான் தையல் போடவே இல்லை. ஆனால் உள்பக்கம் பாருங்கள் ஒன்று போல் தையல் வந்துருக்கு பாருங்கள். தையல் ஒரு இடத்துல கூட கீழே இறங்கவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் தைக்கணும். இங்கே உள்பக்கமாக தைச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சுருக்கு விழுந்துடும். இதை மேல் பக்கமாக வச்சு தைச்சிங்கன்னா தான் அந்த இடத்துல சுருக்கு விழாது. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்கே சைடு ஜாயின்மெண்ட்டில் தான் இருக்குது, சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பாருங்கள். ஃப்ரண்டில் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸோட மார்க் இந்த இடத்துல இருக்குது. பேக்கில் பாருங்கள் அளவு ப்ளவுஸோட மார்க் இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். சைடை வந்து கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. பாருங்கள் சைடை வந்து கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டேன். ஒன்று போல் வச்சுட்டு பாருங்கள். ஃப்ரண்டோட லென்த் வந்து இந்த இடத்துல இருக்குது, பேக்கோட லென்த் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவு சென்டரில் போடணும், சரிங்களா? நடுவு சென்டரில் வச்சுட்டு தையல் மேலே போடக்கூடாது, தையல் போட்டு அப்படி வெளியே எடுத்துடணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சைடில் வந்து ஒன்று போல் வைக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம பேக்கு ஃப்ரெண்டு வந்து முன்ன பின்ன வெட்ட மாட்டோம், ரெண்டு ஒன்று போல் வச்சுருப்போம். அதனால தான் சைடில் ஒன்று போல் வச்சுட்டு பாருங்கள். ஃப்ரெண்டோட மார்க் இங்கே இருக்குது, பேக்கோட மார்க்கு, ஃப்ரெண்டோட மார்க் இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டு ஒன்று போல் தான் இருக்குது. அதனால் ஒன்று போல் வச்சுட்டு தையல் போட்டு அப்படியே எடுங்க, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம இடுப்பு ஸ்டோவ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டே வாங்க. பாருங்கள் அப்படி வச்சுட்டே வாங்க. இழுக்கக்கூடாது, ரெண்டையுமே அப்படி ஃப்ரீயாக விட்டு வெளியே வந்துட்டு வாங்க. பாருங்கள் நமக்கு வந்து இடுப்பில் வந்து ஒரு பாயிண்ட் கூட மாறல, சரிங்களா? இப்போ வந்து நம்ம கரெக்டான இடத்துல தான் பிடிச்சிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா அதே இடத்துல அப்படியே தையல் போட்டு நெட்டுக்கு தையல் போட்டுடலாம். பாருங்கள் தையல் போட்டு ஆம்கோல் சிஸ்டர் மார்க் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இதை மார்க் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஓவர்லாப் பண்ணும்போது மார்க் மறையணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுடலாம். பாருங்கள் இந்த சைடை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து மாற்றிடக்கூடாது, ஒன்று போல் வச்சுக்கோங்க. பாருங்கள் அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு தைக்கும்போது அளவு ப்ளவுஸ் வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவோட மார்க் பாருங்க இந்த இடத்துல இருக்குது. தீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி தையல் பண்ணலாம். அடுத்து நம்ம பிரிக்கிறதுக்கு டபுள் தையல் போட்டுடலாம். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பாருங்கள் 3 தையல் போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக தந்தால் தான் நம்ம வந்து க்ளோஸ் வந்து ஃபினிஷிங்காக வச்சுக்கணும் அர்த்தம், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் ஆம்கோல்
ப்ளவுஸ் சிசர் மார்க் இந்த இடத்துல இருக்குது. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுடலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து தைச்சிங்கன்னா சைடில் வந்து தையல் வந்து நேராக வரும். நேராக வந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிக்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பிரிக்கிறதுக்கு பார்த்தா 2 தையல் போடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பிசர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சைடில் ஓவர்லாக் போட்டுடலாம். பாருங்கள், சைடில் ஓவர்லாக் போட்டாச்சு. ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆம்கோல் ஜாயிண்ட்டு எல்லாமே நீட்டாக வந்துருக்கு நமக்கு. பாருங்கள், இந்த இடத்தையும் பிடிச்சிட்டு வரல வச்சுட்டு நல்லா நீவி விட்ருங்க, இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கமே இழுத்து விட்டுறலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா இழுத்து விட்ருங்க. பாருங்கள், ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வந்துருக்கும் பாருங்கள். ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து கேப் வந்துருக்கு. இந்த மாதிரி 2.5 இன்ச்சு கிட்ட கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக அவங்க உடம்புல வந்து ஃபிட்டாக உட்காரும். இந்த சேஃப் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இதோட சேஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் ஒரு தான் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளவுஸிங் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த கட்டிங் வீடியோவும் பார்த்துட்டு இது மாதிரி டிச்சிங் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ரண்ட் வந்து கேப் வரணும். இந்த கேப் வர மாதிரி தைச்சா தான் அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. அடுத்து நான் உங்களுக்கு இந்த கழுத்தை வந்து அளந்து காமிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்கள். இது வந்து வீட்பட்டி சைடு பாருங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பாயிட்டுங்க பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக அந்த சைடில் வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் கூட மாறல, ஒரு நீட்டாக வந்துருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த சைடும் ஃப்ரெண்டு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். ஒரு இடத்துக்கு கூட ஒரு சின்ன பீஸு கூட மாறலை, அப்படியே வந்திருக்கு நமக்கு. பாருங்கள், உயரமும் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் தான் கூட இருக்குது. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.